எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். கருவாடை அடுப்பில் சுட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டோட தலை, வால், இந்த வயிறு அதெல்லாம் வெட்டி நல்லா தனியாக சுத்தம் பண்ணி வைக்கணும். இப்போ கருவாடை சுடலாம். நாங்கள் கேஸ் அடுப்பை தான் சுட போகிறோம். விறகடுப்பு உங்கள்கிட்ட இருந்து அதை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். கருவாடு முழுசாக வெந்து போகிற அளவுக்கு சுடக்கூடாது. அது மேலுள்ள செதில் ஈஸியாக எடுக்கிற அளவுக்கு சுட்டு எடுத்தால் போதும். இதே மாதிரி சுட்டு நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம். பழைய சோறும் கருவாடும் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கருவாடோட உள்பகுதி வரைக்கும் நல்லா வேகிற அளவுக்கு சுட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழம்புக்கு இப்படி லேசாக சுட்டாலே வாசனையாக இருக்கும். சுட்ட கருவாடை லேசாக ஆற வச்சு அதை ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்தோம்னா மேலே உள்ள செதில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவாடை பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி சுட்டு செய்யக்கூடாது. தண்ணியில் போட்டு கழுவி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு 50 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடணும். அரைச்சி முடித்த பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடும். குழம்புல போடுற கருவேப்பிலையை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மசாலாவோடய சேர்த்து அரைச்சிடுவோம். அதனால் வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுக்கணும். அது கூட நம்ம வழக்கமாக கருவாட்டு குழம்பு வைக்கும்போது சேர்க்குற குழம்பு பொடியை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட நல்லா கலந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து அதை நல்லா வெட்டி போடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். எல்லா மசாலாவும் கலந்து கூட்டி வச்ச இந்த குழம்ப இனி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். கருவாட்டு குழம்பு கூட வேக வச்ச முட்டை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையும் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவாட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி தலை, வால், அந்த குடலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெட்டி ஒரு கவரில் போட்டு சில்வர் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இனி குழம்புக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கலாம். பலாக்கொட்டை போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால பலாக்கொட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கலாம். பச்சை மிளகாவோட பின்பக்கத்தை லேசாக கீறி உள்ளே போடணும். அப்போ தான் மிளகாவோட வாசனையும் காரமும் குழம்புல சேரும். சீனி கிழங்கும் சேர்க்கலாம். இது இனிப்பும் காரமும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நறுக்கின காய்கறிகளை குழம்புல சேர்த்து ஒரு மூடியை வச்சு கொதிக்க வைக்கணும். மூடி போடாமல் கொதிக்க வச்சோம்னா கத்திரிக்காயோட நிறம் மாறிடும். கொதித்த உடனே சுட்டு வச்சுருக்க கருவாடை லேசாக தண்ணியில் கழுவி அதையும் குழம்புல சேர்க்கணும். கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு உடனே சேர்க்கக்கூடாது. காய்கறியும் கருவாடும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவைப்படுற உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டது, அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். காய்கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தாளிச்சிடலாம் குழம்ப. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிடணும். கருவாட்டு குழம்பு ரெடி. ஒரு தட்டில் சாதம் வச்சு கருவாட்டு குழம்பை ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.